பாருங்க guys, பர்குல இருந்து மாடு ஓடிட்டு வராங்க பட்டி பட்டியா. இங்க பாத்தீங்களா ரோட்ல வரும்போது எப்படி ஓடிட்டு வராங்க. இப்ப பாக்கும்போதே பாருங்க எவ்வளவு மாடு இருக்கும் போது. ஓ ஓ. இப்போ வந்து ஆதி காலத்துல இருந்து நாங்கள் பொட்டி அலங்காட்டில் பொட்டி போடுறது சத்தியாது. லிட்டர் பால் பீச்சுறது 2 லிட்டர் பீசுது. ஓகே. அது 6 மாதத்துக்குள்ள கண்ணு குருசாமி தேருக்கு வந்துடுது. ஓகே ஓகே. அப்புறம் நாங்களே 20 படி கண்ணி இருந்தா கூட 2 லிட்டர் தான் பால் பீசுவோம். அப்படி விட்டுருவோம் கண்ணுக்கு. இப்போ வந்து திங்கக்கிழமை வந்து மாடு பிறந்த நாள். மாடு பிறந்த நாள்? மாடு பிறந்த நாள். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? மாடு பீசுவீங்க? அன்னைக்கு பால் பீச மாட்டோம். எதனால பேச மாட்டீங்க? அது நம்ம சத்தியாது. ஆதி காலத்துல இருந்து அப்படி. ஓகே ஓகே. அப்புறம் மாதேஸ்வரம் பால் பீசினா கூட நாங்க பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டு முன்னும் ஒரு பீடி கூட குடிக்காத செத்திய நாளை வாய் கட்டிக்கிட்டு பால் பீசி எடுத்துட்டு போய் மாதேஸ்வரம் ஊத்தணும் தள்ள மேல. வருஷம் வருஷம்? வருஷம் வருஷம் இல்ல வாரம் 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 அப்படி நடவடிக்கை இருக்குது. ஓகே. காசு என்னவா? ஏன் மடி காசு போகுதுன்னு எப்படி இது போய் ஆனா அதெல்லாம் பூரா அங்க பாத்தீங்களா அது எல்லாம் அப்படி பவுனாட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்தது. சின்னது பெருசா இருக்குது இல்ல. ஆனா ஒரு மாசம் உண்மை ஒத்துக்கிறேன்னு சொல்ல, நான் போய் பேச மாட்டேன். இங்க பாருங்க அவ்வளவு நான் அவ்வளவு கேக்குறதுக்கு 5 ரூபா கம்மியா வச்சுக்கண்ணா. சரி நான் உங்க இஷ்டம். தப்பு ஒன்னும் தப்பே இல்லைங்க. நானும் இறங்கி வந்துட்டேன். நான் ஒரு 100 ரூபா 50 ரூபா இல்ல 5000 ரூபாய் கம்மி பண்ணி சொல்லிட்டேன். சொல்ற மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீ கேட்காத. ஏங்க இது ஒரே மாதிரி இருந்துச்சா இன்னும் வேலை நான் எச்சா சொல்லுவேன். இல்லைங்க நான் எடுக்கலைங்க. இதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மொத்தமா கை எடுத்து கும்பிடுறேன். நான் எடுக்கல கட்டுப்படி ஆகாது. அப்படியாங்க ராசி குச்சாங்கிறது இல்ல, அது நம்மளுக்கு பிடிச்சது. அதனால எங்கேயும் விட மாட்டேன். இப்படியே வச்சுட்டு படுப்பேன் படுக்கல. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் லாக் 360. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும்னா அந்தியூர் கொண்டாசாமி தேருக்கு தாங்க வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பர்கூர் மாடு கொண்டு வந்திருக்காங்க. அதோட டீடைல் பெனிஃபிட், மாடு எங்க இருந்து கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்க, எல்லா டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ பாத்தீங்கன்னா பர்கூர் மாடுல கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா பட்டி போட்டிருக்காங்க. இதுல 2 ரகம் இருக்குது. அந்த ஒயிட் வந்து கர்நாடகா மாடு சேர்ந்ததாம்மா, மாதேஸ்வரம் மலை இதுல அங்க இருந்து வரும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறதெல்லாம் பர்கூர் மாடாமா. பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு? பட்டியில பாருங்க ஃபுல்லா போட்டு அடைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க பர்கூர் மாடை எப்படி பட்டி போட்டிருக்காங்கன்னு. பாருங்க guys, பர்கூர்ல இருந்து மாடு ஓடிட்டு வராங்க பட்டி பட்டியா. இங்க பாத்தீங்களா ரோட்ல வரும்போது எப்படி ஓடிட்டு வராங்க. இப்ப பார்க்கும்போதே பாருங்க எவ்வளவு மாடு இருக்கும் போது. பாருங்க எவ்வளவு மாடு ஓடிட்டு வராங்க. 48 கிலோமீட்டராமா. இந்த மாடு பாருங்க எப்படி இருக்குது. சும்மா பட்டி பட்டியா ஓடிட்டு வராங்க பாருங்க. ஒரு வாரமா ஓடிட்டு வருவாங்க. பாருங்க எவ்வளவு மாடு போகுதுன்னு. பாருங்க பட்டி பட்டியா அப்படி மாடு பாருங்க எவ்வளவு மாடு ஓடுது. நடந்தே ஓடிட்டு வரீங்க. எத்தனை நாள்னா? 3 நாளா நடந்து வராங்களாமா. அங்க பாருங்க வரும்போது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடிட்டு வராங்க. 4 நாள் தானே உள்ள வர முடியாது. இங்க பாருங்க பாருங்க வருஷம் வருவீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும். மாடு எங்க இருந்து ஓடிட்டு இருந்தீங்க? மாதேஸ்வரம் மல்லையில இருந்து அங்க பதிவுகள் எப்ப அங்கெல்லாம் பட்டி காட்டி இருக்குது. அங்கிருந்து எல்லாம் வளர்த்தி எல்லாம் பில்லு காட்டி தண்ணி காட்டி இப்போ வந்து ஆதி காலத்துல இருந்து நாங்கள் பொட்டி அலங்காட்டில் பொட்டி போடுறது சத்தியாது. அந்த மாதிரி இப்போ டைகர் ஏரியா பண்ணிட்டு அலங்காட்டில் பொட்டி போடுறதுக்கு விட மாட்டாங்க. இப்போல்லாம் ஊருக்குள்ளே பொட்டி போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போய் மேய்ச்சிட்டு வந்துடணும். அப்போ நாங்கள் கேட்குறது என்ன, மாட்டு அங்கே அலங்காட்டிலேயே போட்டு மாடு மேய்ச்சா நல்லா வளர்ச்சி வருது. ஒரு லிட்டர் பால் பீச்சுறது 2 லிட்டர் பீசுது. அது 6 மாதத்துக்குள்ள கண்ணு குருசாமி தேருக்கு வந்துடுது. ஓகே ஓகே.
அப்புறம் நாங்களே 20 படி கண்ணி இருந்தா கூட 2 லிட்டர் தான் பால் பீசுவோம். அப்படி விட்டுருவோம் கண்ணிக்கு. இப்ப வந்து திங்கக்கிழமை வந்து மாடு பிறந்த நாள். மாடு பிறந்த நாள். மாடு பிறந்த நாள். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? மாடு பீசுவீங்க? அன்னைக்கு பால் பீச மாட்டோம். எதனால பேச மாட்டீங்க? அது நம்ம சத்தியம். அது ஆதி காலத்துல இருந்து அப்படி. ஓகே ஓகே. அப்புறம் மாதேஸ்வரம் பால் பீசினா கூட நாங்க பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டு முன்னும் ஒரு பீடி கூட குடிக்காத செத்திய நாளை வாய் கட்டிக்கிட்டு பால் பீசி எடுத்துட்டு போய் மாதேஸ்வரம் ஊத்தணும் தலை மேல. வருஷம் 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 இல்ல வாரம் வாரம் அப்படி நடவடிக்கை இருக்குது. ஓகே ஓகே. அதுல மாதேஸ்வரம் நம்மளுக்கு வந்து முன்ன பேட்ராமா நாங்களே. ஓகே ஓகே. அப்புறம் பேட்ரா ஆச்சு. இப்ப வந்து மாதேஸ்வரம் நம்மளுக்கு லிங்கதாரம் பண்ணிட்டு இருக்கோம். லிங்கதாரம் பண்ணிருக்கனால இப்ப வந்து மாடு மேய்க்கிறதுக்கு அவக்கதான் கொடுக்கும். இந்த மாட்டு பால் குடிச்சா என்ன ஆகும்? அது நல்லா மாட்டு பால் குடிச்சா நமக்கு நல்லா சக்தி வருது. எதுவும் நூடி வராது. நாட்டு மாடுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நாட்டு மாடுக்கு எப்படி வித்தியாசம்? இது நாட்டு மாடு, அது இலக்கிய மாடு. இதே நல்ல மருந்துக்காகுது. எல்லா மருந்து நல்ல குழந்தைகளை வளர்த்துலாம். அப்புறம் வந்து எதை நுவி இருந்தா கூட காலையில பச்சை பால் குடிச்சா நல்லது. நல்லது. ஒரு திறமை. 10 குலகை எடுக்கிறது ஒரு 50 கிலோ எடுக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் போவீங்களா போக மாட்டீங்களா? போறதா கூட இப்ப மாட்டு பால் குடிச்சுக்கிறோம். அது சரியா போயிடும். சரியா போகுது. அப்படி இருக்குதாப்பா. இன்னும் முன்னாடி இருக்குது. ஐயனை வந்து சந்திச்சு போறோம், பேசுறோம். என்ன நிலவரம் எடுக்கிறாங்க முன்னாடி தெரியாதுங்க. 30ஆம் தேதி போய் சந்திக்கிறோம். காசு என்னவா ஏன் மடி காசு போகுதுன்னு எப்படிகளும் இது போய். ஆனா அதெல்லாம் பூரா அங்க பாத்தீங்களா, அது எல்லாம் அப்படி பவுனாட்டு வச்சு வளர்த்துட்டு இருந்தது. சின்னது பெருசு ஆகுது இல்ல. ஆனா ஒரு மாசம் உண்மை ஒத்துக்கிறேன்னு சொல்ல, நான் போய் பேச மாட்டேன். இங்க பாருங்க, அது ஒரு 1.5 மாசம் எச்சா இருக்கலாம், இது ஒரு 1.5 மாசம் கம்மியா இருக்கலாம். ஆனா வந்து அது சரிசாம வந்துரு. மாடு நாங்க மாட்டுலயே வளர்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும்னா. எங்களுக்கு தெரியாது இல்ல, மாட்டுல நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். இந்த அப்படியே ஜோடி 2 பாத்தீங்களா? இங்க பாருங்க, வாங்க மூஞ்சி பாருங்க. பாருங்க மூஞ்ச கொடுத்தல நான் மூஞ்சலாம். ஆனா இதுதான் கணக்கு. இங்க பாருங்க, ஒரு மேட்டர் இல்ல. இங்க பாருங்க, அந்த கணக்கு விட்டு பயிர் இருந்தாலும் பிரச்சனை. தலை பாத்தீங்களா? தலை இதுச்சு, அது சின்னதா கட்டி பெரிய தலையா வரும். அழகா மல்லி போட்டு இருக்கு. அப்படி சும்மா தலை தலைன்னு கண்ணு குட்டிங்க. எப்படின்னா 31 ரூபா வாங்கி தரேன் கொடுத்தலைவா. அப்படிக்கு போய் நான் அவ்வளவு சொல்றேன். சின்னது பெருசா தானே. சாமி எதுனா தம்பி தயவு செஞ்சு நீ ஒச்சை கட்ட வேண்டாம். நீ 2 சேர்ந்து 3000 கூட கேளு, ஒச்சை போட்டு கட்ட வேண்டாம். அப்புறம் விலையில கூட பேச ஒத்துக்கலாம். எந்த ஒச்சமே எந்த ஓட்டையில கண்டல இல்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்ல மாட்டேன். சரி புடிச்சு போட்டு மவராஜன் புடிச்சு போய் இதா பாரு, நீ மவராஜன் வளர்த்து சந்தோஷம், தப்பு இல்ல. நீயே நல்லா பாரு. சொல்லல சின்னது பெருசா இல்லையா? சின்னது பெருசு இருக்கிறது எனக்கு மேட்டர் இல்லைன்னா, நமக்கு வந்து ஒரு செட்டு கலரா கரெக்டா இருக்கா இல்ல. ஒத்த நீ 3/4 காசு கேட்டாலும் தர மாட்டேன். ஒத்த கொடுத்துட்டு டெலிவரி பாருங்க, ஒத்த கொடுத்து நானே அப்புறம் எம்பாட்டில் நான் எங்கன்னா வேற பக்கம் போய் கேக்குறது. நீயே சொல்லு பார்க்கலாம். இருக்குது ஜோடி தான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஜோடி கரெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துட வேண்டியதான். ஏனா கம்முனா எந்த ஜோடி ஆகும் யாரையாச்சும் கேள எப்படி ஜோடி ஆகுது? ஏன்னா இது போய் ஜோடி ஆகாதாங்கிறியா? என்னதான் நான் சொல்லிட்டு குடுக்குறேங்க. நீங்க ரொம்ப தரமாட்டமே கேட்காத. ஏங்க நீங்க பாருங்க, நான் இன்னொரு தயவுசெய்து சொல்லிட்டேன். நீங்க 10 ஆள் சேர்ந்து எங்களை தூக்கி விடலாம். 10 ஆள் ஒவ்வொரு 100 ரூபா பிடிச்சாலும் நான் கீழே இறங்கிட்டு ஒரு உதாரணம் சொல்றது, தப்பா நினைக்காதீங்க. நீங்க பாருங்க, இல்ல கம்மியா தான் கேக்குறீங்க. இல்ல எனக்கு கட்டாத முதலாளி கரெக்டான ரேட்டு தான். கரெக்ட், நீ கேக்குறது கரெக்டான ரேட்டு தான் தேவை. நானே எனக்கு பாருங்க, எனக்கு பாருங்க ஏக்கலங்க பேசங்காட 5 ரூபா கம்மியா வச்சுக்கண்ணா. சரி, நான் உங்க இஷ்டம். தப்பு ஒன்னும் தப்பே இல்லைங்க. நானும் இறங்கி வந்துட்டேன். நான் ஒரு 100 ரூபா 50 ரூபா இல்ல 5000 ரூபாய் கம்மி பண்ணி சொல்லிட்டேன். சொல்ற மாதிரி 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீ கேட்காத. ஏங்க இது ஒரே மாதிரி இருந்துச்சா இன்னும் வேலை நான் எச்சா சொல்லுவேன். இன்னும் நான் எச்சா சொல்லுவேண்ணா. எனக்கு அப்புறம் காசு எச்சா போட்டு எச்சா தான் சொல்ல முடியும். கேட்கலாங்க. இல்ல இல்லைங்க, நீ வேற கம்மியா கிடைச்சு வாங்க, தப்பு இல்லைங்க. ஒன்னும் தப்பு இல்லைங்க. ஒன்னும் தப்பு இல்லைங்க. நீ கம்மி வேலை கிடைச்சா வாங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. நமக்கு கட்டுப்படி ஆகாது. எச்சா காசு போட்டு முதலாளி, எச்சா காசு போட்டேன். இடியில விடுங்க ஒரு நிமிஷம். அக்கறை இடி அன்னைக்கு வாண்ணா. எடுத்துட்டேன் நோடிலே. வந்துரு ராஜா, வந்துரு ராஜா, வந்துரு ராஜா. நீ அந்த கண்ணு போடி. நீ போய் எப்படி இல்லைங்க, நான் எடுக்கலைங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மொத்தமா கை எடுத்து கும்பிடுறேன். நான் எடுக்கலைங்க. கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகாது.
நாம ஏன் கவனம் போட்டு கையா மீனா பேசிட்டு கட்டாது வாங்குற வேலை முடியுது என்ன கவனம் உண்மையான ரீசன் சொல்ல சரியா பிடிச்சிக்கோ 20 ரூபாய்க்கு 2 ஜோடி அப்படி அங்க ராசி குச்சாங்கிறது இல்ல அது நம்மளுக்கு பிடிச்சது அதனால எங்கேயும் விட மாட்டேன் இப்படியே வச்சுட்டு படுப்பேன் படுக்கல இல்லைங்க ஏங்க 2 இருக்கு ப்ளீஸ் சாமி இருப்பா கட்டாதுங்க சரி இருங்க அவரு பெரியவர் வேற வந்து நிக்கிறாரு இருங்க இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நான் ஒன்னு சொல்றேன் கேளு ஒரு 500 ரூபாய் கம்மியா கொடுங்க அதுல 1 ரூபாய் கம்மியான தரணும் 20 ஒரு 500 ரூபாய் அதுக்கு ஆகாது சரிங்க சரி வேற கிடைச்சா போய் வாங்க தப்பே இல்ல எப்படிங்க 15 ரூபாய் இல்லைங்க எனக்கு கட்டாது கை பிடிச்சு கட்டாது உனக்கு 500 ஏங்க 500 என்ன சும்மா கூட நீங்க இட்லி சாலை கொடுத்துருப்பாங்க மகாராஷ்டிர முடியும் கொடுக்காத கொடுக்க மாட்டீங்களா இல்லைங்க இல்லைங்க கட்டாது கட்டாது கட்டாதுங்க ஏங்க முதல்லயே தள்ளி கேக்குறீங்களே நீ மவராசன வாங்கிட்டு போ சந்தோஷமா வாங்கிட்டு போன வாழ்த்து தரேன் நான் சொல்றேன் சந்தோஷமா நாங்க வேற கராமுறை எல்லாம் பேசல எப்படிங்க சும்மா எப்படி நீ எண்ணி பாரு நீ எண்ணி பாரு நீ கஷ்டம் நீ எண்ணி பாரு நீ ஓனரே நீ என்ன ஓனரே ஐயா நீ என்ன தப்பு சும்மா கராபுரம் எல்லாம் பேசக்கூடாது என்னங்க அது என்ன போயுது என்ன ஆமாத்தல எல்லாம் விவசாயம் தான் பண்றாங்க எல்லாம் மாடு மேய்க்கிறாங்க 4 5 5 இல்லைங்க அதுக்கு போய் ஒரு ஆட்ட மாட்டேன் ஏங்க உங்களுக்கு ஒரு நீ பிடிச்சானு பிடிக்காட்டியா 1000 ரூபாய் கம்மியா கொடுப்பீங்களா 1000 ரூபாய் கம்மி கண்ணுக்கு 500 ரூபாய் எந்தெந்த கண்ணு சொல்லு ஏங்க இந்தாங்க ஏன்னா உன்னை போய் ஏமாத்தி ஏங்க கண்ணு பிடிங்க வாங்க அது ஒண்ணு பிடிங்க கண்ணை பிடிங்க நீ கண்ணை பிடிச்சுக்க விட்டுற கூடாது பிடிச்சுக்கோங்க அதுக்கு மேல நீ அதான் பாருங்க அந்த கண்ணை மரக்கண்ணு பாருங்க அதுக்கு மேல நீ வாங்க சரிங்க சரி போய் பாருங்க சரி போய் பாருங்க கூட இதை வாங்கிக்கப்போ எனக்கு கட்டுப்படியான உங்களை விடவே மாட்டேங்க நீங்க வேற பக்கம் போய் வாங்க உங்க வீடு நல்லா சிறப்பா இருக்கணும் 16 ரூபாய் சாமி பகவானே குருநாதா சாமி ஆண்டவனே அவங்க வீடு சிறப்பா இருக்கு இதுல இருந்து இந்த லட்சுமி போய் போதுல இருந்து அவங்க வீடு ஒரு வித்தியாசம் நல்லா கலகாலன்னு இருக்கணும் சுகமா இருக்கணும் சந்தோஷம் சரி சார் சரி சந்தோஷம் சரி கொண்டு வாங்க போட்டு விட்டுறோம் கொண்டு வாங்க தும்பு போட்டு இந்தாங்க எரு எங்க போட்டீங்க அதெல்லாம் இல்லைங்க எரு கண்ணு மேல போடணும் தேர்ல வந்து அதுதான் மெயின் சட்டி பேர் எழுதிக்கவா பேரண்ட்ஸ் வச்சிருந்தா இதை பிடிங்க கிட்ட கொண்டா சொல்லி பாக்கலாம் அடா ஓட்டை இருந்து நீ விட்டுறான்ட்ட பிடிச்ச ஓட்டையில இல்ல இது எவ்வளவு பாரு நான் கண்ணு பாத்துக்கடா இது எவ்வளவு நாட்டு அப்படியே இது எவ்வளவு தூக்கி பாரா கட்டு கண்ணு சரி அதெல்லாம் வேண்டாம் விடு எப்படி வச்சுக்கிறேன் பாத்துக்கடா எவ்வளவு சொல்லு 6 கோடி சைஸ்ல தான் இருக்குது என்ன சொல்லு ஆனா 13 ரூபா போடணும் எதுக்கு கண்ணு குட்டி எப்படிங்க வேற வியாபாரினா இப்ப நம்ம காட்டு வேலைக்கு 20000 ரூபா நம்ம 20000 எடுத்துறோம் அது ஒண்ணு இல்ல 10000 கொடுத்தா 10000 போயிரு அது 10 கிலோ அவ்வளவுதான் அது எவ்வளவு உண்மையான ரேட் சொல்லு எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு கண்ணு ஒரு 6 கட்ட மாடுது பட்டை சாம் ஒட்டுக்க மூணையும் ஒட்டுக்கா பேசிக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா அவரு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஏனுங்க கண்ணு மரம் எப்படி பாருங்க அது மோசமா சரிங்க இன்னொரு கடை இருக்கு இருக்குதா இன்னொரு கடை இருக்குன்னு நீ நேத்து 8000 கேட்டு 1000 கேட்டாலும் சந்தோஷம் தப்பே இல்ல உன்ன மதிப்புக்கு நீ கேளு அதை பத்தி கவலை இல்ல எனக்கு சரி எவ்வளவு கடைசி பையன் எப்படிங்க வச்சுக்கிறீங்க எனக்கு 6 ரூபாய்க்கு ஆகும் உங்களுக்கு 6 ரூபாய்க்கு ஆகும் எனக்கு 10 ரூபாய்க்கு ஆகும் தும்பு கொண்டு வாங்க என்ன தும்பு கொண்டு வாங்க கொடுத்துருங்க பாருங்க என்ன பாருங்க அந்த கடைக்கு போய் ஒரு நோட் வாங்கிக்கோ அது நேசம் பண்ணி பேசினா ஒத்து வராது எவ்வளவு இருக்குங்க கொடுங்க 7 ரூபா ஓகே தான் அது எல்லாம் கட்டாதீங்க கொடுங்க ரெண்டு வயிறு மூணு இல்ல மவராசன புடிச்சுப்பான் அது எதுக்கு இன்னொரு 500 ரூபா எல்லைங்க ஓனர் கம்னரு ஓனரா நீ இப்படி
எப்படிங்க ஆமாவதான் என்னதான் பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டாங்குதே. என்னைக்கு நானும் 50 மாடு வச்சிருக்கிறேன் சும்மா கசாமசன் ஐயோ பேசுறேன். கடவுளே நீ நல்லா மவராசன் இன்னும் 50 மாடு 100 மாடு வச்சிருக்கு சந்தோஷம். எப்படி பண்ற எண்ணி பாரு எவ்வளவு பாட்டு இருக்குதுங்க? அதுக்கு மேல ஆகாது. நீ அதுக்கு மேல ஆகாதுன்னு சொல்லு. 3 4 5 6 7 7 இருக்குது. அதுக்கு மேல ஆகாது. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம் இந்த படி இதோ 2 கண்ணு போதுங்க. இது ஒண்ணு பட்டியல் ஒண்ணு இருக்கு. இல்ல தண்ணி வச்சு அவரை ஒண்ணு தப்பு 2 கொடுத்துட்டு போதும். நான் வந்ததுக்கு அது பசங்களை பாரு சின்ன குழந்தைங்க வந்துட்டு 2 கொடுத்தேன். நீங்க ஏதாச்சும் கம்மி ரேட்ல சரி, வாங்க, பாட்டு வாங்கி இப்படி கட்ட வேண்டாம். ஒரு 500 ரூபா விடுங்க. ஐயோ அப்பா சாமி தலைகோர் போட்டு கொடுத்துரு. சரிங்க சரிங்க ஏங்க இந்தாங்கண்ணே. அந்த காசை கட்டி வாங்கி கூப்பிட்டு வாங்குறேன். சாமி பகவான் 1 2 5 6 7 8 ரூபா இருக்கு. சந்தோஷம். இந்த 20 தரம் பிடிங்க. ஒரு நிமிஷம் கட்டி சட்டி சோப்பு போட்டுனா மாடு பிடிக்கிறோம் மாட்டு மாலை கடுத்து முடிக்கிறோம். மாட்டுக்கண்ணு போய் போனதுல இருந்து எல்லாம் சந்தோஷம் சிறப்பா இருக்கு. மாடு காட்டு உள்ள பூந்துப்பாங்க அவரோட வாங்க அதாங்க கொஞ்சம் அமுத்துங்க மாமத்தாதி கவுரு வாங்கி கொடுங்க முதலாளி.